அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 10லேருந்து 15 நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். 4லேருந்து 5 நாள் ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான சிகப்பு அவல் வச்சு ஒரு லட்டு ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கோங்க. 1.5 கப் அளவுக்கு சிகப்பு அவல் சேர்த்துக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வறுத்து வரணும். இப்போ நல்லா சூடெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். வாசனைக்காக ஒரு 2 ஏலக்காவும் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. அதே மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு தோல் நீக்கின வேர்க்கடலை, வறுத்து தோல் நீக்கின வேர்க்கடலை நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. எந்த லட்டு ரெசிபி செய்கிறதா இருந்தாலும் வேர்க்கடலை சேர்த்தோன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். துருவல் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு 2 பல்ஸ் விட்டோன்னா நல்லா குட்டி குட்டியாக வந்துடும். இப்போ வானலில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நட்ஸ் வேணும்னா கூட இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைனா முந்திரி பருப்பு கூட ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதே வானலில் நம்ம பல்ஸ் விட்டு எடுத்தோம் இல்லையா தேங்காய் துருவல், அதையும் சேர்த்து லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கிட்டே இருங்க. ஒரு 4லேருந்து 5 நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோன்னா தேங்காய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக துருவி நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்தெடுக்கணும். அப்போ தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும், கெடாமல் இருக்கும். பாருங்கள், நல்லா வறுத்து வந்துருச்சு. இந்த மாதிரி எடுத்து கரண்டியில் விட்டோன்னா நல்லா ஒட்டாமல் உதிரி உதிரியாக கீழே உழணும். இப்போ வறுத்த தேங்காயையும் இந்த தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. 1.5 கப் அவலுக்கு 1.5 கப்பு வெல்லம் சரியாக இருக்கும். பொடிச்ச வெல்லம் 1.5 கப் எடுத்துகிட்டு அதே கப்பில் 1 கப் தண்ணியும் சேர்த்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், நல்லா வெல்லம் கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறமா இது ரொம்ப நேரம் கொதிக்கலாம் தேவையில்லை. அப்படியே கொதிக்க ஸ்டார்ட் ஆனதையும் நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பவுடராக அரைச்சி எடுத்து வச்சோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் இது கூட அப்படியே சேர்த்துக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கணும். நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோன்னா 2லேருந்து 5 நிமிஷம் அதுக்குள்ளே நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு திரண்டு வந்துடும். நம்ம அவல் வேர்க்கடலாம் சேர்ந்துருக்கிறதுனால நல்லா உருண்டை பிடிக்க திரண்டு வரும். இந்த ஸ்டேஜில் தேவைன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நான் எதுவுமே சேர்க்கல, அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா செட் பண்ணி தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. உருண்டை பிடிக்கிற அளவுக்கு சூடு குறைஞ்சி வரட்டும். பாருங்கள், நல்லா உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு சூடெல்லாம் குறைஞ்சிருச்சு. இப்போ குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கும் ஸ்நாக்ஸ்க்கு கொடுத்து விடலாம். வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் ஸ்நாக்ஸ் கேட்கும் போதெல்லாம் எடுத்து கொடுத்தோன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்களும் டேஸ்ட்டு பிடிச்சி போய் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் இந்த லட்டு ரெசிபி செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சாப்பிடும்போது ஒவ்வொரு பைட்க்கும் அந்த கொரகொரப்பாக இருந்த வேர்க்கடலை அப்படியே நமக்கு வாய்க்கு சிக்கும். அப்போ டேஸ்ட்டு இன்னமும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், உள்ளே ஃபுல்லாக அப்படியே வேர்க்கடலை அந்த வறுத்த தேங்காய் அப்படியே கொரகொரப்பாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.